ஹாய் கைஸ். இந்த வீடியோல கேன் டீஆக்டிவேட் பத்தி தான் பார்க்க போறோம். கேன் டீஆக்டிவேட் வந்துட்டு ஒரு ரவுட் வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி கால் ஆகும். ஸோ இங்க வந்துட்டு நம்ம லாஜிக்ஸ் எழுதி வச்சுக்கலாம். எந்த மாதிரினா எனக்கு இந்த ரவுட்டிங்ல இருந்து வேற ரவுட் போகணுமா, இல்ல அதே ரவுட்டிங்ல வந்துட்டு அதே ஸ்கிரீன்ல ஸ்டே பண்ணணுமாங்கிற கண்டிஷன்ஸ் வந்துட்டு இதுல எழுதி வச்சுக்கலாம். இது மெயினா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் தேவைப்படுது. ஒரு அப்ளிகேஷன்ல நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்க ஒரு ஸ்கிரீன்ல போயிட்டு யூசர் எல்லா டேட்டாஸையும் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ண மறந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கோ இல்ல நெக்ஸ்ட் டேபுக்கோ சுவிட்ச் ஆக ட்ரை பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கேட்டுக்கலாம். இந்த அவங்களுக்கு வந்துட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ண தேவையில்லைன்னு அப்படியே ப்ரொசீட் பண்ணிப்பாங்க. இல்ல சேவ் பண்ணணும்னா அதே பேஜ்ல ஸ்டே பண்ணிட்டு சேவ் பண்ணிப்பாங்க. இது டெமோவா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். நான் இந்த கேன் டீஆக்டிவேட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டெமோ காமிக்கிறேன். எல்லா டேட்டாஸும் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணாம நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு ஸ்விட்ச் ஆகுறேன். அது ஸ்விட்ச் ஆயிடுச்சு. அகைன் நான் வந்துட்டு ஆட் யூசர் போய் பார்க்கும்போது எந்த டேட்டாஸுமே கிடையாது. நான் மறுபடியும் எல்லாத்தையும் உட்காந்து என்டர் பண்ணிட்டு இருக்கணும். இது ஒரு சின்ன ஃபார்மா இருக்கவும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதுவே நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்க ஒரு ஃபார்ம்ல நான் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ண மறந்துட்டேன்னா அகைன் நான் எல்லாத்தையும் உட்காந்து என்டர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இதுவே நான் கேன் டீஆக்டிவேட் எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். இதுல எல்லா டேட்டாஸையும் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணாம நான் லிஸ்ட் யூசர் ஸ்கிரீனுக்கு போறேன். இந்த மாதிரி யூசர் நாட் ஆடட் யூ விஷ் டு கண்டினியூங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக தான் அந்த கேன் டீஆக்டிவேட் வந்துட்டு யூஸ் ஆகுது. இப்போ நான் வந்துட்டு கேன்சல் கொடுத்தேன்னா இதே ஸ்கிரீன்ல ஸ்டே ஆயிடும். ஸோ நான் சப்மிட் பண்ணிட்டு அப்புறம் சுவிட்ச் ஆயிக்கலாம். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சோர்ஸ்ல பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். கேன் டீஆக்டிவேட் வந்துட்டு எந்த ஸ்கிரீனுக்கு தேவையோ அந்த ஸ்கிரீனுக்கான பாத்து இருக்க ஆப்ஜெக்ட்லாம் வந்துட்டு ஆட் பண்ணணும். இது வந்துட்டு ஆட் யூசருக்கு தேவைங்கிறனால ஆட் யூசருங்கிற பாத்துல வந்துட்டு கேன் டீஆக்டிவேட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுல வந்துட்டு யூசர் டீஆக்டிவேட் கார்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த யூசர் டீஆக்டிவேட் கார்டில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்பெசிஃபிக் காம்போனன்ட்ல இருக்க கேன் ரவுட் டு நெக்ஸ்ட்ங்கிறத வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த கேன் ரவுட் டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த காம்போனன்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இந்த கேன் ரவுட் டு நெக்ஸ்ட்ங்கிறது வந்துட்டு இந்த ஆட் யூசர் பாத்தில் இருக்க காம்போனன்ட்டான ஆட் யூசர் காம்போனன்ட்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதுல கேன் ரவுட் டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட்ல வந்துட்டு ஒரு கன்ஃபார்மர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இதுல டிஃபால்ட்டாவே ஓகே ஆர் கேன்சல்ங்கிற பட்டன் வந்துடும். அந்த ஓகே ஆர் கேன்சல் நம்ம எது கிளிக் பண்றோமோ அதுக்கான வேல்யூஸ் வந்துட்டு இங்க ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இங்க வந்துட்டு நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆயிடும். இங்க என்ன ரிட்டர்ன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ரவுட்டிங் வந்துட்டு நடக்கும். இதுல டிஃபால்ட் கன்ஃபர்மேஷன் இந்த பாப்அப் இல்லாம டிசைன்டு யூஐ பாப் கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க டிஃபால்ட் கன்ஃபார்முக்கு பதிலாக ஸ்வால் டாட் ஃபயர் யூஸ் பண்ணி அதுக்கான வேல்யூவை ரிசல்ட்டை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். நான் டேட்டா சென்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணாம நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு போகும்போது நமக்கு இந்த அலர்ட் த்ரூ ஆகுது. ஆர் யூ ஷூர் யூ ஹாவ் அன்சேவ்டு சேஞ்சஸ், டு யூ ரியலி வாண்ட் டு லீவ், நோ ஸ்டே, எஸ் லீவ், எது வேணாலும் யூசர் கிளிக் பண்ணிக்கலாம். நான் நோ ஸ்டே கொடுத்துட்டு இதே ஸ்கிரீன்ல இருக்கேன். ஸோ இது வந்துட்டு யூசருக்கு இன்னுமே பெட்டரா புரியும். ஸோ எஸ் லீவ்னு கொடுத்தாங்கன்னா அவங்க ஸ்விட்ச் ஆயிக்கலாம். ஸோ இந்த பாப்அப் எந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி ஷோ பண்றோம்னா இங்க இஸ் யூசர் ஆடட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் ஷோ பண்ணியிருக்கேன். இனிஷியலா இது ட்ரூன்னு செட் பண்ணிட்டு எப்பெல்லாம் ஃபார்ம்ல சேஞ்சஸ் நடக்குதோ அப்பெல்லாம் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லி மாத்திருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் அது ட்ரூன்னே நான் சொல்லி சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா ட்ரூவா இருக்க கண்டிஷன்ல வந்துட்டு உள்ள போகாது, அப்படியே ரிட்டர்ன் ஆயிடும். எப்போல்லாம் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ மட்டும் இந்த நாட் பேஸ் பண்ணி உள்ள போய் நமக்கு இந்த பாப்அப் பண்ணிட்டு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி கண்டிஷனை சேஞ்ச் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு அதை பேஸ் பண்ணி வந்துட்டு ரவுட்டிங் நடந்துக்கும். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.